மேட்ச் எப்படி இருந்தது? மேட்ச் மாதிரி இருந்தது. இவன் முக்கியம். மேட்ச் எப்படி இருந்தது? மேட்ச் மாதிரி இருந்ததா? தோனி பேட்டிங் பண்ணாரா? இல்லையா? அந்த ஃபீல் எப்படி இருந்தது உனக்கு? அது முதல்ல நல்லா ஃபீலிங் பண்ணாரா? மேட்ச் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேடியம் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் டிக்கெட் வாங்கிட்டோம். ஸ்டேடியம் கிட்ட வந்து டிக்கெட் வாங்க போயிட்டோம். பட் மாதிரி எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா இருந்தது. ஸ்டேடியம் பெருசா டிவில பார்த்தேன். பாஸ் பண்ணா போகும்போது தோனி கிட்ட ஓடிமா மட்டும் வர மாட்டாரு. ஒரு 6 எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா இருந்தது. ரச்சின் ரவீந்திராவ ஓவர்சீஸ் செம்மையா அடிச்சா. சிவன் துபே 51 ரன்ஸ் அடிச்சா. எல்லாம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா அடிச்சாங்க. சிவன் துபே என்ன அடிக்கா பாப்பா பராது அப்படின்னா அதுக்கு பறக்க கூடியவங்க யாச்சு சிஎஸ்கேலாம் எல்லா விக்கெட்டும் சமையா போயிட்டு சூப்பர் எல்லாம் 8 ரன் அவுட் ஆயிட்டான். சமைக்கு அப்படியே ஸ்டேடியம்ல சம ஜாலியா சாப்பிட்டு பாக்குற த்ரில்லிங்கா அது லாஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் த்ரில்லிங்கா அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் மேட்டரே இல்ல. 6 அடிச்சிருந்தாங்க. வேற எது ரச்சின் ரவீந்திரா யுவராஜ் பாடி முடிச்சாங்க பாக்கி விக்கெட் வந்து அப்புறம் 6 விக்கெட்ல முடிச்சிட்டாங்க மேட்ச். அப்ப ரெண்டு விக்கெட் வரும்போது எல்லாம் கை கட்டி சொல்லிருக்காங்க. வேற எது சிஎஸ்கே தான் வின். வேற எது தோனி பேட்டிங் பண்ண சொல்லிட்டு 2 வாட்டி கை கட்டி கழுவிடுவோம். அப்புறம் தோனி வரும். ரொம்ப கஷ்டமா போச்சு மனசு. ரொம்ப கஷ்டமா போயிட்டா? தோனி கஷ்டப்பட்டு ஸ்டேடியம் வந்து தோனி வாங்க. அதனால தேங்க்யூ. சூப்பரா இருந்தது. ரச்சின் ரவீந்திரா சூப்பரா அடிச்சாரு. கடைசியில விக்கெட் எடுக்க முடியாம தோனி வர முடியாம போயிடுச்சு. ஒரு கமிட்டி எல்லாம் சூப்பரா இருந்துச்சு மேட்ச். 20 ஓவர்ஸ் ஃபுல்லா தோனி பக்கத்துலயே பார்த்தாரு. பேட்டிங் பண்ணாது. இன்னைக்கு 6 விக்கெட் போயிடுச்சு. ஒரு விக்கெட் போயிருந்தா அவுட் ஆயிடுவான். தோனி வந்துருக்கலாம். ஆனா வரல. நான் ஃபீல்டிங்ல 20 ஓவர்ஸ் ஃபுல்லா பார்த்தாச்சு. அதுவே கண்டிப்பா சிஎஸ்கே தான். இங்க தான் ஃபைனல். சேப்பால தான் ஃபைனல். கண்டிப்பா நான் கான்ஃபிடன்டோட இருக்கேன். சிஎஸ்கே யார் இந்த மேட்ச் வின் பண்ணா? சிஎஸ்கே. தோனி வந்து பேட்டிங் பண்ணாரா? அந்த ஃபீல் எப்படி இருந்தது? ரொம்ப சோகமா இருக்கு. கடைசி அடிக்கும் பேட்டிங் ஆடுறாங்க நினைச்சேன். லாஸ்ட் ஓவர்ல வரவே ரொம்ப சோகமா இருக்கு. தோனிய பாத்தியா? கிட்டக்க பாத்தியா? எட்டி பாத்தியா? எட்டி பாத்தியா? அந்த மேட்ச் எப்படி இருந்தது? தோனி பேட்டிங் பண்ணாரா? இல்ல தோனி பேட்டிங் பண்ணாரா? பண்ணல. ஃபீல் எப்படி இருந்தது உங்களுக்கு பேட்டிங் பண்ணாது? அது ஒண்ணு இல்ல. நான் பின்னாடி எல்லாரும் கத்திட்டாங்க. அவ்வளவுதான். மேட்ச் எப்படி போயிடுச்சு? நல்லா போயிடுச்சு. மேட்ச் எப்படி? தோனி வரல. விளையாடாதது. தோனி விளையாடுறது எங்களுக்கு வருத்தமா தான் இருந்தது. மேட்ச் எப்படி மாறிச்சு? வெயிட் பண்ணி டைம் போயிடுச்சு. தோனியே வரல. பட் வரவே இல்ல. மேட்ச் ஃபுல்லா நல்லா இருந்தது. ஜடேஜா வந்தாரு. எல்லாரும் வந்தாலும் தோனி வரல. அது வராது. எப்படி பேட்டிங் பண்ணாரு? நல்லா இருந்தது. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். அவ்வளவுதான். மேட்ச் ஜெயிக்கணும், அதான் நமக்கு முக்கியம். ஓகே, இந்த வாட்டி சாம்பியன்ஷிப் யாரு வாங்குவாங்க? சிஎஸ்கே தான். அவங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ சிஎஸ்கே. ஏன்னா இந்த மேட்ச் வந்து ஒரு கம்போசிஷனே இல்ல. ஈஸியா ஜெயிச்சு போன மாதிரி இருக்கு. சோ பாக்கலாம். மேபி ஹையர் சான்சஸ் சிஎஸ்கே தான். அவர்தான். அதான் எப்படி இருந்தது? ஃபீல் எப்படி? அதாச்சும் காசு தான். ஏன்னா வந்து அவராச்சும் பண்ற மாதிரி இருந்துச்சு. லைக் அந்த மாதிரியான வந்துச்சு. அந்த மாதிரிதான் ஃபர்ஸ்ட் அவன் லைக் வர மாதிரி இருந்துச்சு. பேடப் எல்லாம் பண்ணிட்டு நின்ட்டாரு. அப்புறம் ஜடேஜா வந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபுல் பேடப் பண்ணிட்டாரு. ஹெல்மெட் எல்லாம் போட்டு வந்துட்டாரு. அப்பவும் பார்த்தா அவர் வரல. அது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓகே. அவரோட கிளீன் கேட்ச் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஸ்டம்பிங் ஒண்ணு பண்ணாரு. அதுவும் பயங்கரமா இருந்துச்சு. சோ அதுவே போதும் சாட்டிஸ்ஃபை பண்றது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு அது போதும். ஓகே, இந்த வாட்டி கப்பு யார் அடிக்க முடியும்னு கேட்டீங்கன்னா எல்லாரையுமே அடிக்க முடியும். சிஎஸ்கே அடிக்கும், ஜிடி இல்ல ஆர்சிபி 3 டீம்ல ஏதாச்சும் ஒரு டீம் அடிக்கும். என்னோட ப்ரெடிக்ஷன் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே அடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா வந்து ஹோம் கிரவுண்ட் வேற, ஃபைனல், அப்புறமா ஒரு பேரல் வேற அவங்க இப்ப வந்து ஆசைப்படுறாங்க. சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சிஎஸ்கேக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மேட்ச் எப்படி இருந்தது? செம்மையா இருந்தது ப்ரோ. தோனிக்காக தான் வந்துட்டு தோனியை பார்த்து அவர் பேட்டிங் பண்ணாது உங்களுக்கு எப்படி? ஏதாச்சும் ஒரு மேட்ச்ல பண்ணிதான் ஆகணும். அப்போ வந்து பாத்துக்கணும். அப்போ சீசனோட முடிக்கிறாரு. தோனி ஒரு எவர் வந்துட்டே இருப்பாரு. அவரை பாக்கணும். அதுதான் சிஎஸ்கே. ஆர்சிபி தான் ப்ரோ. சொல்லுங்க. ஆர்சிபி தான் ப்ரோ வாங்க. இவங்க சிஎஸ்கேன்றாங்க. ஆர்சிபி தான் ப்ரோ. இந்த மேட்ச்ல சிஎஸ்கே சூப்பர் மேட்ச். தோனி பேட்டிங் பண்ணுவாருன்னு நினைச்சேன். ஆனா பண்ணவே இல்ல. பட் சாட்டிஸ்ஃபை. தோனி பேட்டிங் பண்ணாரா? பேட்டிங்கே கிடைக்கல. தோனிக்கு பேட்டிங் கிடைக்காது. அந்த ஃபீல் எப்படி? கீப்பிங் பேட்டிங் தான் மிஸ் பண்ணோம்.
இந்த வாட்டி ஃபைனல் கப் ஃபைனல் ஆர்சிபி சிஎஸ்கே ஃபைனல்ஸ் சிஎஸ்கே ஆர்சிபி சிஎஸ்கே சிஎஸ்கே ஃபைனல்ஸ் ஈசலா கப் நம்பி மேட்ச் சூப்பர் வேற என்னவா தீர்மா அவுட் ஆயிக்கலாம் சிஎஸ்கே தானா ஒரு டவுட் தான் எங்க ஆறாவது ஸ்டார் வைப்பாங்கன்னு எனக்கு தெரியலண்ணா ஃபுல்லா ஸ்டாரா இருக்க போது எங்க ஆறாவது ஸ்டார் வைப்பாங்கன்னு தெரியல ஆனா இந்த வாட்டி கப்பு சிஎஸ்கே தான் கன்ஃபார்ம் நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்திருக்கேன் இது செகண்ட் மேட்ச் மூணாவது மேட்சா போவோம் எல்லா மேட்சும் தலை கீப்பிங் பண்ணுவாரு டீம் ஜெயிக்கும் அன்று சர்வேலன்ஸ் அண்டர் தோனிடா கேக்வாட் கேப்டன் அவ்வளவுதானா தோனி விளையாடாதவங்களுக்கு எப்படி லைட்டா வருத்தமா தான் இருக்கு அதான் சொல்லிட்டேன் சர்வேலன்ஸ் அண்டர் தோனி காஷன் வார்னிங் சர்வேலன்ஸ் அண்டர் தோனி அதனால சிஎஸ்கே தான் கப்பு